எங்கனையே பார்த்திருக்கேன். பானிபூரி கடையில் குச்சு குச்சு போத்தாக என்கிட்ட வந்து குறிவாத்ததுனாலதான் இந்த நிலைமையில இருக்கேன். என்னென்ன கை கட்டிக்கிட்டு இருக்க மைக்கு இறக்கி வைங்க. என்னோட சாமான நீ தான் செய்யணும். வந்து செஞ்சு விட்டுருவோம். நான் உட்காருவேன். அதை இழுக்கிறேன். அந்த கம்பி எழுப்பா டேப் அடிச்சுக்கணும். சீடி அடிச்சிருந்தா பாரு டைமிங் வழி இல்லை. நல்லா அங்கிட்ட இழுப்பையா போ இருப்பா. நான் நாதஸ்வரம் வாசிக்க வந்தேன். அப்ப அந்த பைக்கு கருப்பு எல்லாத்துக்கும் டேப் அடிச்சிட்டேன். மொத்தத்தில் நாடகத்துக்கே ஆப் அடிச்சிட்டேன். சின்ன ஸ்டாண்ட் இருக்கா? அதுல கை பைக் இருக்கா? அதை ஆன் பண்ணி இதுல வை. இப்படி இப்படி வை. அந்த பெட்டில வச்சு பாக்ஸ்ல கீழே வச்சு சரி சரி நீ சரி பண்றதுக்குள்ள அச்சரக்கார் வந்துடும். அடுத்த வருஷத்துக்கு வரும்போது ரெடி. இந்த பைக் வேணும்னே. நான் இது பண்ணுவேன் இல்லை ஸ்டிக் அதே வேணும். அதை எப்படி வேணே கவர்ல வச்சுக்கோ. இது வேணும்ல அண்ணே. அதை கொஞ்சம் லூஸ் பண்ணி கீழே இறங்கு. அண்ணே டேப்பு டேப்பு சிரிக்காது. டேப் எடுத்துருண்ணே. அவராரு போதும். உருளைக்கிழங்கு இங்கே போட்டு ஆமா நல்லா வைங்கம்மா. ஐயோ இது இழுச்சுக்கிட்டு வருது. அது டேப் எடுத்து விட்டுனே. இதுல வாலியம் வைங்க. இல்லைன்னா அந்த மைக்கு மாத்தி வைங்க. இதுல சப்புன்னு இருக்குல்ல உப்பு போட்டு உப்பு போட்டு ஐயா அது என்ன அடிவலா மாதிரி வச்சு போங்க. நான் நாதஸ்வரம் நலந்தான வாசிக்க போறேன். ஐயா அந்த மைக்கு எங்கிட்ட வைங்க. அடே அதுல வாலியம் இருக்கேன். ஹலோ ஹலோ அதான வார்த்தை. என்னடா டப்புன்னு கட்ட போன கட்ட போனாடா. ஆமா அத அதே மாதிரி இறக்கி வைக்கணும். ஏன்னா தத்திரியம் முடிச்சு குறிவா பாருங்க. என்ன சாமி முக்குது? ஆயுத பூஜைக்கு டைட் பண்ணதா? மண்ணெண்ணைய போட்டுக்க. தெம்புல என்ன தண்ணிய போட்டு விழுந்து சூத்தச்சு. ஆமா இங்கிட்டு வாங்க. ஆண்டவா 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 கண்டையாடி நோண்டவா. காத்து கருப்பு நம்ம சிரிக்க கூடாதுப்பா. சாமி சிரிக்காதேப்பா. சீரியஸா இருக்கேன். துந்தி ஜரிய ஜரிய இன்றெடுத்த மாதாவிதாவை தஞ்சம் என்று யாரும் உரையாது அதற்காது யாது
நட்டம் கிடைக்காது மக்களுக்கு நட்டம் வந்து சேராது. அந்த ஒத்த மரம்மா உனக்கு ஒத்த பணமரம் படுக்க நொண்டி சோனையாவை வணங்கி அருகம்புல் என்ன அந்த கிடா குளவடிக்காம அத்துட்டு வந்துச்சா சாமி மடுவ சரி யாரா எச்சக்குமா இருக்கேன். அப்பா என்னப்பா ஆட்டு குளவடிக்க வண்டியா? இல்ல சாமி, உங்களை தான் பார்க்க வந்தேன். நீங்க குறி பார்க்கறதுல பேமஸ்ன்னு கேள்விப்பட்டேன். என்ன சின்ன தண்டாயா? நீ என்ன அப்படி வந்து ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறே மாதிரி அப்படி இருக்கானே என்ன மருதமணி என்ன சாமி பார்க்க எப்படி வந்தானடா? சாமி போத்த அடிக்கிறான்டா. மெட்ராஸ்காரனா இருப்பேன் பார்த்தாங்க. அப்ப நீ காத்தது நான் எதுவுமே சொல்லலையடா. என்னை சாமியை அழைக்க விடுறா. இந்த மாதா பிதாவை வணங்கி சரி நீ காத்தது காத்த நீ கடைசி வர காத்தலும் கொட்டாய் விடாம சொல்லுங்க சார். இனி வாழ்க்கையில எப்போ இதுதானே போன மேடையில மூக்காத்தல ஆரம்பிச்சு என்ன சாமி மொத்தோட சாமி முக்கியா நான் தாண்டா கொடாங்கி காராச்சாவை கக்குறா இந்தடா கக்கட்டு நான் தான் எப்போ சொன்னாங்க நீ என்ன சாமி அப்ப வயிற்று சாமி எனக்கு எந்த பொண்ணுமே செட் ஆகாது சாமி. செட் ஆகவே மாட்டேங்குது. கல்யாணம் ஆகல. நான் எந்த பொண்ணை பாக்குறேன்னா அந்த பொண்ணெல்லாம் தெரிஞ்சடிச்சு ஓடுது சாமி. ஏன் உன் மேல கத்தல வரல? இதுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல வழி சொல்லுங்க சாமி. நல்ல வழி ரிங் ரோடு மண்டல் நகர் அப்படி பைபாஸ் ஒத்த கடை டோல்கேட் லெஃப்ட்ல கட் பண்ண மேலூர். ஏன் அங்கெல்லாம் போய் பிச்சை நல்ல ரூட்டை சொல்லுறேன். டிராபிக் இதுதான் சொல்ல வாழ்க்கையில நீ பர்ஃபெக்டா ஒரு மோளக்கடா அது கிடாது. நீ உழுகா கலப்ப நீ கும்புள்ள கால நீ முளைக்காத வித எப்படி எல்லாம் ஊத்து விடுறான் பாரு. நீ மணக்காத மலரு நீ நூப்பு சொல்றத கேளுப்பு இனி லேசா குனி வெள்ளி சனி என்னனே கருப்பை தூக்கி எரிஞ்சு விடுவேன். வளர்க்கறது சாமி துடியா வர நிம்மதியா இருக்கு. இது வாய்க்க தம்பி 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 போட்டா மூக்காந்தலை பிடிக்க ரெடி பண்ணிட்டு இருக்கு தம்பி. அதுல ஏறி உட்காருவேன். ஆடுதுன்னா அங்கிட்டு இருக்கிறது செப்பரியாடா மைக்காரா டைமிங் ஆச்சு. நீ உட்காரு எனக்கு ஹாஃப் அன் அவர். தோசை 2 சாரி சார் சாப்பிட்டது நான். தோசை உனக்கு 2 என்ன சாமி சொல்றீங்க? அதுல நீ 120 கிலோ புண்டு பள்ளிக்கூடத்துல நீ படிக்கல மண்டு. சொல்றீங்க சாமி. ஆனா புதுக்கோட்டையில உனக்கு எக்கச்சக்க ஃப்ரெண்டு. அப்படி சொல்லுங்க. மட்டும் அனாதையா தட்டாளா யாரா உன் மேல கல்யாணம் ஆகல அது வேலையாக படிக்குது. அதுக்கு தயவுடைய பார்க்க வந்தேன். ப்ளீஸ் ப்ரோ சாமி சொல்ல விடுறேன். சாமி
நீ குறிவாக வந்தே இல்ல உடம்பு சொல்லாத நீ பெரிய ஏன்டா பாலுது கல்யாணம் கல்யாணம் ஆகணும்னா என்ன பண்ணணும்? எதுவும் பண்ணாத. எதுவும் பண்ணாம எப்படா கல்யாணம் முட்டு முட்டை சாமி இல்லையா? சொல்றத கேட்கா புரியா சொன்ன நீ போய் பாரு. கல்யாணம் ஆகணும்னா மம்பட்டி ஒண்ணு. கல்யாணத்துக்கு மம்பட்டிக்கு என்ன சாமி சம்பந்தம்? பேச விடுறா. ஒட்டோ ஒரு இடத்துல நெருஞ்சிமுள்ள கிடந்தா சிக்காமமா. கடப்பார 2 6க்கு 2 புலி. எதுக்குடா என்னை போட்டு புதைக்கவா? அப்ப நீயே சொல்ல யாக வளர்ப்பேன். வெள்ள நூல் கண்டு 2 ஒரே ஒரு மண்பான 2 மாலை கதம்பம் 8. எனக்கு கல்யாணம் ஆகணும் சொல்ல விடுப்பா. பயம் கொடுத்தாடா. உன் கூட ஒருத்தர் வந்திருப்பாங்கப்பா. அவனை கருப்ப எல்லைக்கு வந்து மண்டி உடைச்சு இவன் குறிவாக்க வந்தான்னா பெரியார்ல பஸ் ஸ்டாண்ட்ல வெள்ளரி பிஞ்சு வைக்க ஒரு மாதிரி அவன் பாப்பா நீங்க ஆறல சூடாத்தான் இருப்பேன். பாத்திரத்துக்கு நான் நிறுவனக்கிறீங்களா? வேற உனக்கு என்ன வேணும்? எங்க பூராம மென்டல் மயிர் மேல. நீங்க யாரு? என்னது உடுக்கு அடிப்பீங்களா? இவனோட வவ்வா குஞ்சு மாதிரி மருதமணிக்கு பண்ற மாதிரி ஏமே அப்ப எனக்கு 2 பேரு அஞ்சு உட்காந்துருக்கேன். எல்லாம் வச்சு உட்காந்து இதுக்கு முன்னாடி குஞ்சாரட்ட காலைக்கு வந்துருப்பானோ இந்த தகுத வரேன். குடும்பத்தில நிம்மதி ஆவேசப்படுறேன். சாமி வருமாப்பா? பார்த்து உட்காருங்க. வந்தது யாரு? நான் சாதாரண குடைங்கள வந்தது யாரு சொல்லு. கேட்டு சொல்றேன். எல்லாம் டைமிங் பண்றாங்க. வயர்ல ஆகுமான்னு தெரியல. ஆகுமாப்பா? என்னத்தை கொளுத்தி விடுறேன்? நான் மூட்டை மூட வந்தேன். ரொம்ப பிள்ளை அரண்டு இருக்கேன். முண்டி சோனையா கலிசேரி காளிமொழி 2013 ஒரு கிறுக்கு பையன் வந்தேன் மருதங்குடியில இருந்து. என் சோழியை முடிச்சுட்டப்பா. அடுத்து வர்றேன் பின்தொடர்ந்து கருப்பை ஏத்துக்கிறேன் மருதங்குடியான. ஆனா இந்த புல்ரோஸ் மேடை மேடைக்கு நீ மொத்தம் மாட்டேன். இதே சாக்க வச்சு என்ன இருப்பா குளவட்ட வாயிருக்கீங்க என்ன இருப்பா சோழிய முடிச்சிருவா. உன் கிருவப்பா உனக்கு எந்த சாமி பார்க்கறானா அடிக்கிறானு தெரியலடா. உனக்கு எந்த குறையும் வர? நம்ம ராமுக சிமெண்ட் கம்பெனியில கட்டணல்ல லோடு ஏத்துற மாதிரி தான் இருக்கு. அந்த வெள்ளப்பட ஒரு கட்டணம் கட்டுறது கூட மேல வந்து சரியா பயமுத்துற சாமி ஒரு நான் உடச்சு தரேன். இனி எந்த குறையும் வராது. என்ன கஷ்டம் வந்து சேராலும் உங்களுக்கு மாநாட்டு கருப்பு நானும் காமாடு தலமாடு ஆக்குறேன். அதுக்கு வெள்ளிக்கிழமை மறைச்சு கட்டேன். எலும்பு சம்பளம் 1001 1001 எலும்பு சம்பளம்.
எலுமிச்சம்பழம் 501 பழம் கூவுன சேவை 7 கூவாத சேவை 12 சாமியை பேச விடுடா. தம்பி சொல்ல உனக்கு இதெல்லாம் கொண்டு வந்தா கழிச்சு கட்டுறேன். நீங்க பேச. 1848 ஒரு புல்லு. யாருக்கு? உனக்கா? மறைச்சு கட்டமா வேணாமா? ஊருகா ஒரு பாக்கெட். மூச்சிய பார்த்தாலே எனக்கு ஏன்னா 2 பேரும் ஒரே குடும்பத்து மக்கள் முனி மாறி போய் 2 பேரும் வந்துட்டாங்கன்னு சொல்றேன். என்னப்பா இவன் ஜோலியை முதல்ல பிடிச்சிருவா உன் கிருப்பா. எவனா உபூதியில சந்ததி அப்படினது? என்ன 2 பேரும் நெத்து பிறக்கிற மாதிரி. நீ போடாங்க பூச்சி கொண்டு அடிக்கிறவனா? அவனுக்கு அடிச்சு விட்டா எனக்கு அடிச்சு விட்டுருக்க. இது என்னது? ஆளாளுக்கு பயமுறுத்துறீங்க. 2 பேரும் போய் கம்மாயில குளிச்சுட்டு அப்புறம் வாங்கடா. இனி உங்க வீட்டுல பின்தொடர்ந்த அண்ணே முனி. நான் அசல்ட்டா கேக்குறேன். என்ன ப்ரோ அசல் கோடாங்கிடா. உன் பொண்டாட்டிக்கு பின்தொடர்ந்து தாண்டா. பேய் குடிச்சிருக்கா 2 பேரும் ஏன்டா கரண்ட்ல அடி விட்டுற மாதிரி பேசி அந்த 2 கிறுக்கு முடியல கூப்பிடுடா. அவளுக்கு என்ன கோலத்துல வர போறாள்? இந்த நேரத்துல ராத்திரி ஊருக்குள்ள போனா எப்படி இருக்கு? இருக்கிற நாய் கூட வரட்டிடும். கூப்பிடுங்க பரிதிச்சு போய்க்கலாம். என்ன பாபான்ற சிப்பி பாருங்க. அதான் நான் பயந்து போனா பயத்துவாங்க. நீங்களே போய் அழைச்சு தம்பி உலக்க குரலு ஓ ரேஷன் கடையில பார்த்த மாதிரி இருக்கு கட்டினது. தயவு செய்து இந்த மாட்டுக்கு ஒரு அண்டா ஏன்னா மஞ்சு ரோட்டுக்கு வர மாதிரி ஏன் சேவை பண்ணாம வருதுடாமா மண்ட மசுரா. அத்தா வண்டி ஓட்டு ஏப்பா இது கோடாங்கி பார்க்குற இடமா பிரியாணி கொஞ்சம் பிரசவமானா கொண்டு வந்து நம்ம சுவிட்சை ஆஃப் பண்ணுப்பா மிக்சி ஓடுதுவேன். அறுபது மணி மாதிரியே கண்ணு இருக்கிறாங்க. தண்ணிக்கு போகும் என்ன சாம்பிராணி குடிக்கல? பேய் வரத்துல இங்கிட்டு வாப்பா இங்கிட்டு வாப்பா. பேயார மாதிரி தெரியல தானே வெங்காயம் உடைக்கிறவங்க போல மரடா இருப்பேன். நாளைக்கு முகூர்த்தத்துக்கு போறோம். உச்சி நல்ல நேரம் 1 மணிக்கு இந்த மங்க தண்ணிக்கு போகையில அப்ப அண்ணே முனி பின்தொடர்ந்த இனி மாண்ட கண்ணி அடிச்சு கலப்புது. பேயார மாதிரி தெரியுது. புருஷன் ஒரு மாதிரியா தள்ளி உட்கார ஆரம்பிச்சுமே பூரா 5 கிலோ வந்து உசுர வாங்குறாங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைய கூப்பிடுப்பா சேர்த்து வச்சு இது பண்றேன். ஆனா இவங்க குடும்பத்தால் கேவலப்பட்டவே இங்க வேறு இட்லிக்கு சட்னி ஊத்தான். அண்ணே நான் செகுலத்திற்கு அமைச்சு பயிர் கொஞ்ச நேரத்துல மூக்காந்து கொஞ்ச நேரத்தை மூக்காந்து தாண்டி ஒரு ஜாதி ஒரு இடத்துல அடிச்சு
அப்ப அது உடுக்க கொடுங்க அடிக்கிறேன். சொல்ல கொடுக்கறா அழகர் கோயில் குட்டியான மாதிரியே வாரியா உட்காருப்பா. ஏன் ட்ரெயின்ல உன்னோட பயணம் பண்றேன் பாருங்க. யாத்தானைக்கு சுட்ட ஐயோ சாக்குன்னு எப்படி கட்டி சாக்குல கட்டப்பை. ஏப்பா நீ கோணங்க கேளம் சொல்ல வந்திருக்கியா? தம்பிக்கு பிரேம்ல விழுவல இருட்டிங்க இருக்கான். இன்னைக்கு மாத்த போக முடிஞ்சா ஆடா தம்பி கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. 300 ரூபா தரேன். இது 2 பேர்த்தையும் அடிச்சு வரட்டணும். உடுக்கு ஈரத்துக்கு அதுக்கு வருது மட்டும் செய்யறா. ஆமா போனா நீ பாப்பா எடுத்து போயிடா மத்தியானா கொஞ்சம் அடிக்க போ. மைக்க வச்சுட்டு அடிங்க. மைக்க எடுத்து அடிக்கலாம். பூரா லூசு பயிலா இருந்தா அந்த நாடகம் நான் எப்படி கொண்டே செலுத்துறேன். உச்சி நல்ல ஒரு மணியா எவ்வளவு ஒரு மணியா உச்சி நல்ல ஒரு மணியா உடங்குறம்மா தன்னே மூடி தொடர்ந்தா முடிச்சு நடி மூடி மூடி ஆண்டி சவுக்கையில கட்டாம சண்டை கொடுக்க பணியாரத்துக்கு போட்ட ஆற்றிய மாதிரி அவனாவது பேயாடுவானா? ஏத்தா அருவாமனம் மலங்குன்னு அருவாமனம் இருக்கா? மாவாடிட்டு இருக்கிறது கொண்டாய சாவையில வெட்டிக்கிட்டாரு. ஐயா காவல்துறை வந்தா எவனும் ஒரு கோடங்கி அவனை போய் டாய்ங்கிற அவன் எவ்வளவு பெரிய ஆளு. அவனை போய் டாய் நம்ம பையன் நல்லா சொல்லும். ஈரச்சாக்குல படுத்து கிடந்த பூனை மாதிரி வெட்டி நல்ல அடி புதன்கிழமை அவன் பாரு அவன் வெட்டி நல்ல ஆத்தா புதன்கிழமை ஆத்தா கோலம் போட குதிரையில பவனி வரும் மீனாட்சி பேயாட்டமா ஆடல் பாடலாம். கொஞ்சம் நான் வாச்சே ஆட்டத்தை மாத்தி விட்டான். இந்த அண்டுண்ட மாட்டேன் ரொம்ப நாள் இல்லைங்க சமைச்சு கிடக்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதே அது அவன் லவ்வர் வேளாண் பிளேடுகிட்டா இருப்பான். நான் புதுக்கோட்டை பச்சாங்க பிளேட மன துப்பிடுவாங்க மொத்தல தலைய நல்ல விரிச்சு போட்டு விரிச்சு போட்டு ஆமா உள்ள விட்டு போறான். ஐயோ உண்மையிலே சுமீர்னு அடிச்சு பேயாற மாதிரி தெரியல. 2 பகுதியிலும் கம்மாயில புளிது வைக்கிற மாதிரி சப்பு சப்புன்னு போட்டு கோபப்படாதீங்க ப்ரோ. என்னடா வேணும் அந்த பதவி அதெல்லாம் மாத்த போங்கட சாப்பு என்ன எங்கேயோ இதுக்கு பேர் 5 மணிக்கு போண்டா கடையை திறக்கிற மாதிரி எதுல விட்டு வாயில ஐயோ ஐயோ
ஐயோ அலமேலு ஆவின் பசும்பாடு ஒட்டி அளவு சொல்ல போன பாட்டு ஐயோ ஐயோ பசும்பாலே கலந்துருவாள் நான் பேசாம எங்கிட்ட என்னோட ஊர்ல வளையல் விழுந்த கட்லா மீன் மாதிரி அவன் பாரு யாத்தா 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 என்ன ஆனா என்னைய மாதிரி ஒரு மானங்கட்ட போனாங்க உலகத்திலே நான் உசுர கொடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அவன் பாரு உரிச்சாச்சுக்கிட்டு என்ன வேலை அது எங்க வீட்டுக்கு போயிட்டானோட லாட்ஜுக்கு போன மாதிரி கிடைச்சது என்னைய செக்யூரிட்டி ஆக்கிட்டாங்க கேசத்து போட்டா நல்லா விற்கும் போல இருக்க மூடுப்பா உச்சி பகந்தடுத்து உச்சி நல்ல பகுந்தடுத்து எவ்வளோ பகுந்தடுத்து அடிக்க வேணாம் இவங்களே வெட்டி சேர்த்து எதில் போய் முடிய போத எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லப்பா கேட்டா நான் ஊருக்காரல சொல்லிடுவேன் அத்தா என்னப்பா நல்ல முடியாது மயிரும் கலப்படமா போச்சு என்னவா அத்தா இங்க வாத்தா வேணும் பாத்துக்கிட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு உனக்கு யாரு யாரு உன்னை பிடிச்சதுவா பிடிச்சதுவா அடி குறைக்க வேணும்படி செல்ல தங்கம் உன்னை யாரு யாரு ஏன் யாரு யாரு அப்படி யாரு யாரு ஏன் எட்டு எட்டு வீம்புக்குனே அடிக்கிற அந்த குச்சித்தா குழி நாடத்தை படிச்சுக்கோமா அண்ணே வீம்புக்குனே நீ பழி வாங்குறதுக்கு சப்பு சப்புன்னு அடிக்கிறானே நான் அரைஞ்சு ஊறி அப்புறம் அவர் அடிக்காத சம்பளம் கொடுக்குற வரைக்கும் என்னடா சவுளி கடையில பொம்மைக்கு மண்டை மசூல் மாட்டி உனக்கு யாரு அதான் உடங்கி உனக்கு யாரு யாரு உன்னை பிடிச்சா புளிய மரத்துல முனியா என்கிட்ட வாங்கின அட்வான்ஸ் கூட மாத்தி விடுறதுக்கு ஏற்பாடு பண்றேன் பாத்துக்க என்ன விழுகுறது அப்படியே 3 டன் லாரி முக்கிற மாதிரி இருக்கு உன்னை நம்பி 63 ரசீது போட்டிருக்காங்க பாத்துக்க அவங்க சிரிக்கலடா புதி விட்டேன் அர்த்தமணி அவ்வளவு எமோஷனல் இந்த டைலாக்ல நீ இல்லவே இல்லை கேட்டா உன்னைய பிடிச்சது யாராவது கொடாங்கி பிடிச்சது யாருதான் உன்னைய பிடிச்சாராவா அதே சொல்லாத எத்துக்குள்ள ஆரம்பிச்சு கொடாங்கி வேன்ல பெட்டிக்கார பிடிச்சாரு சங்கத்துல தாளக்கார பிடிச்சாரு இப்படி பவ்யமா இருக்கான் பையன் நீ தொடவே இல்லையா இப்ப அங்கிட்டு ஒரு ஜாச்சிட்டு போனேடா போனேன் வீட்டுல ஆளுநருக்கார பிடிச்சாரு நீ டோக்கன் போட்டியான நீ புருஷனா வேணாமாடா புதுத்தவ இரும எத்தனை நாளா இருக்கு 2 நாளா இருக்கா விக்ஸாசன் மாத்திரை ஒண்ணு பெரியாஸ்பத்திரியில ஏற்கனவே வாடனா இருந்தேன் முனியாண்டி புடிச்சா அதுக்கப்புறம் நீ தண்ணிக்கு போகும் காலத்துல பின்தொடர்ந்த மாண்டகண்ணியோட வேலை என்ன ரசம் இல்ல புளிக்குழம்பு ரசமாவா ஹோட்டல்ல சப்பலை இருக்காங்க கறி குழம்பு ஐஸ்
ஏத்தா உனக்கு என்ன வேணும் ஏது வேணும் எனக்கு பேசுற காசு வேணும் வாங்க மொத்தத்துல எல்லாம் ஏன்னா நீ கூப்பிடுச்சிட்டீங்க வரேன் உனக்கு ஒரு பேய் நல்லா பேசுறேன் நீ பக்கம் போறியா நாங்க திரும்ப எப்படி காப்பி பண்ற நல்லா பண்றாரு அவரு நீ வேற நந்தி மாதிரி தம்பி நான் ஆம்பளப்பா உனக்கு பீடி நல்ல பீடி நல்ல பீடி நல்ல வாங்கித்தாரே உனக்கு தானே கோட்டு கூட வாங்கித்தாரே எனக்கு வைக்க அவனுக்கு மட்டும் பீடி வாங்கி தர எனக்கு ஒரு கோட்டு வாங்கி கொடுறான் தம்பி அது பேய் முடிச்சிருக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்தாதான் மறைச்சு காட்ட முடியும் ஒரு டான்ஸ் மட்டும் வயிற்று வச்சு அப்புறம் சண்டையில சகஜ சங்கம் அந்த பொண்ணு அடிக்கல அது புடிச்சிருந்த பேய் அடிக்கும் ரெண்டு பேரும் புரிசீங்களா இது யாரு வச்சிருக்க பாதுகாப்புல இத கொண்டு போய் அந்த வாடியில கட்டி போடு அத கொண்டு போய் இங்கிட்டு உள்ள முளைக்குச்சில கட்டி போடு மாட்டை பத்திட்டு போங்கடா வர வெள்ளிக்கிழமை சுத்தமா முடிச்சிடுறேன் உங்க எல்லாத்தையும் பெட்ரோல் அந்த மைக்கு மேல ஏத்தி வைக்கிறேன் ஐயா ஐயா வாங்க இவ்வளவு நேரம் அடிக்காம இருந்தவே இப்ப யாரா டன்டாக்கு டன்டான் ஐயா சம்பட்டி இருக்கா ஏப்பா எந்திரிச்சு நிக்கிற உட்காருப்பா இதுவரையும் எங்களது நாடகத்தை கண்டுகளித்த அன்பு சார்ந்த தொட்டிய வெட்டி மறக்க முடியாத அன்பு கிராமத்தார்களுக்கும் சின்ன மருது பெரிய மருது அன்பு வாரிசுகளுக்கும் தெய்வீக திருமகன் முத்துராமலிங்க தேவர் ஐயா திருமணி அம்மா வாடி அண்ணே அந்த டான்ஸ் ரெண்டு பேர்த்துக்கும் பப்பனுக்கும் தம்பி வேலுக்கண்ணனுக்கு துண்டு போடலாம் அப்பயே சொன்ன மாதிரி ஆளுக்கு ஒரு துண்ட தோல் எடுத்து போட்டு விட்டுறா என்னைய ஊதி அடிச்சுட்டு போயிட்டாங்க திருமணி அம்மா இருங்க கூட என்ன பண்ணுவேன் திருமணி அம்மன் கையேந்துங்கள்
அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. திருமேனி அம்மனிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. நோய்கள் எல்லாம் தீர்த்து வைக்கும் திருமேனியம்மன், ஏழை மக்களை காத்தருளும் திருமேனியம்மன். திருமணியோட கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. திருமேனி அம்மனிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. அள்ளி அள்ளி கொடுத்தவனா திருமேனிதான், திருமேனி அம்மனிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. எட்டவரம் தருவனும் திருமேனிதான், இந்த மக்கள் எல்லாம் போற்றுகின்ற திருமேனிதான். சந்தன பொட்டுமே வச்சுக்க, நாடகம் முடிஞ்சு வீட்டுக்கு போகாம இருக்கீங்க. ஓ இன்னும் இருக்கா? நான் தான் நிப்பாட்டிட்டேன், சாரி ப்ரோ. பாடு 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 பாடு. ஐயப்பன் பாட்டு பாடணும்ல? பாடுங்கண்ணே. பம்ப நதிக்கர ஓரம், அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்ப நதிக்கர ஓரம், அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய கலசு வந்து வாரம், அதை இறக்கி வைக்க அருள்மொழி வாய்சாமி. பம்ப நதிக்கர ஓரம், அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா போட்டுக்கிட்டு வாரோம், அந்த மணிகண்டன பார்க்கத்தான போறோம். சபரிமலை ஐயப்பனுக்கு மலைகளை நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், அந்த மணிகண்டன பார்க்கத்தான போறோம். பம்பா நதிக்கர ஓரம், அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேராயப்பா. மலை ராணி மலை விறகு மலை அஞ்சு மலை, மலை ராணி மலை விறகு மலை அஞ்சு மலை, அஞ்சு மலை
சாமி சரணம் சரணம் சாமியே சரணாயப்பா. நன்றி நன்றி நன்றி. நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஒரு செழிக்க வேணும், சனம் தக்க வேணும். ஊழலெல்லாம் வாழ வேணும். பட்டி வெளியேறும் பால்பாடு போங்க வேணும். சித்தி பிரிக்க வேணும், சனம் தக்க வேணும். இந்த ஊழலெல்லாம் நோய் நொடி இல்லை வாழ வேணும். சுவாமி வாழ்க வாழ்கவே, தொட்டிய வட்டி மக்கள் வாழ்க வாழ்கவே. இதுவரையிலும் மேடைக்கு நீ வந்து என்ன செய்ய போற? ஓ, மேடைக்கு வர சொன்னீங்க, மேடைக்கு வர சொன்னீங்க. சாரி மேடம். இதுவரையிலும் எங்களது நாடகத்தை கண்டுகளித்த தொட்டிய வட்டியில் வாழக்கூடிய அன்பு கிராம பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பள்ளி கல்லூரி பயிலுகின்ற அன்பு மாணவ தங்கங்களுக்கும் தெளிவாக நாங்கள் பாடுவதற்கு இனிமையாக சாப்பிட்டாக இனிப்பாக தெளிவாக எதுவுமே சொல்லாத அளவுக்கு அருமையாக ஒளி அமைத்து கொடுத்த எங்களது பாண்டியன் ரேடியோஸ் இருக்கும் இடம் தொட்டியபட்டி அன்பு ஒளிவொலி நிலையத்தாருக்கு பணிவிடக்கூடிய அன்பு தமிழ் என் சொந்தங்களுக்கும் எங்களது நாடக குடும்பத்தின் சார்பாகவும் பக்கத்து வீட்டுக்காரன் குடும்பத்தின் சார்பாகவும் இது நகைச்சுவையா திருத்தவற்றி இருளாபி சாமியாகவும் சாம்பிராணி சார்பாகவும் சூடன் சாம்பிராணி சார்பாகவும் ஏரியல் சார்பாகவும் யூரியா சார்பாகவும் சல்போட்டு சார்பாகவும் சல்போட்டு கம்பட்டா அம்புட்டு பேர் சார்பாகவும் பூர்ண அட்டை மேல சத்தியமாகவும் ஓஎப்பி சார்பாகவும் ஏடிஎம் காபி சார்பாகவும் அந்த 2 கரும்பு வச்சிருக்க ஆத்தா மரியாதையா போயிடும். ஏன்னா போறவங்க கரும்பு நட்டு வை, அடுத்த வருஷம் 2 வருஷம் வந்து வெட்டிக்கணும். உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது இத்தனை பேர் சார்பாக நன்றி. It's a beautiful village, good கிராமம். எவரு பாடி 95 சைஸ் பாடி உண்டா பாடி. உங்கள் அத்தனை பேருக்கும் பட் வேப்ப மரத்துல சாஞ்சிருக்க கண்ணாடிக்கான அப்பா நக்கல் பண்ணி சிச்சுக்கப்பா அவன் நல்லா இல்லதான் நம்பிக்கிட்டு வாப்பா. வாட் இஸ் யுவர் நேம்? ஒத்துன்றாடா இந்த தம்பி என்னப்பா இங்கே வைக்க குழு தாங்க முடியல. தம்பி நல்ல சாமியா நல்லா வருவாங்க, அவன் உறுதி வாங்கப்பா. என்ன இது சொன்னாலும் சிரிக்கிறீங்க நீங்க என்ன நினைப்பு ஆட்டக்கலாமா? நீங்க சிரிச்சதா ஒரு 120 ரூபா வாங்க சிரிக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த உண்மையிலேயே இந்த கடைசி வரைக்கும் நாடாம் பார்த்து போற தாய்மார்களுக்கெல்லாம் ஓஏபி அட்டையில எந்த குறையும் உங்களுக்கு வராதுதான். இந்த முன்னாடி போனவங்களுக்கு 8 நாள் சம்பளம் வராதுதான். ரொம்ப சந்தோஷம். மீண்டும் அடுத்த ஆண்டு உங்களை எல்லாம் சந்திக்கு வரை வெளிவிடுகிறேன். அதை நான் சொல்லணும். நீ முந்திராண்டா கூதல்ல ஒண்ணும் பண்ண முடியல. டவுசர்ல கைய விட்டு அங்கிட்டு ஓட்டு இது பண்ணிடுவிய. என்ன போ வயர் எடுக்க வேணாம், இது சேர்த்து பிரிச்சு விட்டு என்னையும் தள்ளி விட்டு போ. ரொம்ப நன்றி. உங்களிடம் பிரியா அப்படிவரை அனைவருக்கும் பொங்கல் புத்தாண்டு அத்தனை வாழ்த்துக்கள். அடுத்து மாசி சிவன்ராத்திரி நல்வாழ்த்துக்கள். நல்ல கிராமம் தொட்டியபட்டி பல வசதிகள்லாம் செஞ்சிருக்கீங்கன்னு இங்கே எந்த அளவுக்கு நீங்க வாழ்றீங்கன்னு நான் பார்த்துக்கிட்டேன்.
பயல்கிட்ட சொல்லி வைங்க. நாடகம் முடிஞ்சா வீட்டுக்கு போன டிசிப்ளின் இல்லாம இருக்காங்க. அங்க ஏற்கனவே